கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி அமர்ந்திருக்கிற தேவனே, எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமாம், எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அதுல பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் 28ல 23 வாசிப்போம். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன பண்றார்? அழகா இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் அப்படின்னு. அவர் செவி கொடுக்கிறது ரொம்ப முக்கியமான. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம செவி கொடுக்குறோம். செய்தித்தாளுக்கு செவி கொடுக்குறோம். ஆமா, சோதனை அலுவலகங்கள் போற காரியங்கள் எல்லா காரியத்தை நம்ம, ஏன்னா அது செவி கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா அதை நம்ம செய்ய முடியும். ஆமா, செவி கொடுக்கணும், ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே மாதிரி பிள்ளைகளும் சரி, பெற்றோர்களும் சரி, வேலை செய்றவங்க எல்லா காரியத்திலும் நம்ம செவி கொடுக்க ரொம்ப முக்கியம். ஆனா எல்லாரும் செவி கொடுக்க போனா தேவனுக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுதுதான் அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் மகிழ்ச்சியும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ பேரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எத்தனையோ சொல்வாரு, ஆனா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க செவி கொடுக்காது போனதுனால எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் சிறைச்சாலைகளையும் அவர்கள் அனுபவித்ததை நாம் பார்க்க முடியும். அப்ப நீங்கள் செவி கொடுத்தால் நலமா இருக்கும் என்று ஆண்டவர் இயேசுனுடைய அங்கலாய்ப்பு நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் செவி கொடுக்கும் பொழுது நம்மளை என்ன பண்றாரு? நம்முடைய பட்சமாய் நம்மளை இழுத்து கொள்ளுகிற நல்ல தகப்பனா இருக்கிறார். ரெண்டாவது காரியம் சொல்லுது பாருங்க, என் சத்தத்தை கேளுங்கள். ஆமா, இன்னைக்கு எத்தனையோ சத்தத்தை நம்ம கேட்கிறோம். ஆமா, சோதனை நல்ல காரியங்களை கேட்கிறோம். ஆமா, அநேக விதமான காரியம் நம்மளுக்கு செவிக்கு வருகிறது. ஆனாலும் பாருங்க, எத்தனை சத்தத்தை கேட்டாலும் தேவனுடைய சத்தத்தை நாம் நிச்சயமாய் கேட்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த நம்ம பேசுறத எல்லாரும் கேட்கிறாங்க, நம்ம குடும்பத்தை எல்லாம் பேசுறாங்க. ஆனால் தேவன் நம்மிடத்துல பேசும்படி நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்துல, ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு ரிப்பீட் பண்ணுங்க அப்பா, எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. மோசை தேவனிடத்துல பேசும்படி என்ன பண்ணார்? அவர் 40 நாள் ருசிக்காம குடிக்காம மலை மேல அவர் ஏறி போய் தேவனை சந்திக்கும்படி, அவர் முகத்தை பார்க்கும்படி அவர் என்ன பண்ணார்? அவருக்கு தியாகம் பண்ணி முகத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம சில தியாகங்கள் பண்ணி ஆண்டவருக்குடைய சமூகத்துல தியாகம் போய் பண்ணு, அப்படி கிடையாது. நீங்க அப்பா என்னோடு பேசுங்க படுச்சுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறது அவருக்கு அவ்வளவு கொல்ல பிரியம். எப்படி தாய் தன் பிள்ளைகளிடத்துல எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் நம்மிடத்துல பேசும்படி விரும்புகிறார். அதுக்கு மாத்திரம் அல்ல, அதை கேட்கிற மாத்திரம். மூன்றாவது, அவர் சொல்வதை கவனித்து கேளுங்கள். ஆமா, கர்த்தருக்கு சோதரர். வேதாகமத்துல சாமுவேல் ஒரு அருமையா தேவனுடைய பிள்ளை. அவன் சொல்றான், அவன் படுத்திருக்கும் பொழுது சாமுவேலே சாமுவேலே என்று தேவன் அவனை கூப்பிடுகிறார். அவனுக்கு கேட்குது, யாரா நம்ம கூப்பிடான்னு சொல்லிட்டு பாக்குறான். உடனே போய் ஏறிட்ட சொல்லிக்கிறேன், யார் என்ன கூப்பிடும்ப சொல்லும் அடியன்னு கேட்கிறான். அப்ப அவன் கவனிக்கும் பொழுதுதான், எத்தனையோ தூங்குமலை சத்தத்தை கேட்டிருப்பான், இறைச்சல் சத்தத்தை மயக்கம். ஆனாலும் பாருங்க, ஆனால் இந்த தேவனாகிய கர்த்தர் பேசுகிற சத்தத்தை சாமுவேல் கேட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதான் உடனே ஓடி போய் என்ன பண்றான்? ஏசப்பா நான் என்ன செய்யணும், அடியான என்னப்பா செய்யணும் சொல்லி என்ன பண்றான்? ஆனா 3ஆம் முறை கவனித்து கேட்கும் பொழுது தேவன் சாமுவேலை கொண்டு பலத்த காரியங்களை தேசத்துல ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாய் அவரை மாற்றார். இந்த காலை வேளையிலேயும் கூட ஆண்டவர் தாமே உங்களை பார்த்து உங்களை பேர் சொல்லி கூப்பிடுகிறவர். ஆமே சோதரா, அவருடைய சத்தத்தை நீங்க என்ன கவனித்து கேளுங்க. நம்ம கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப ஸ்கூல்ல படிக்கும் பொழுது பிள்ளைங்க கவனிச்சு படிச்சா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். நம்ம எந்த காரியத்தை நம்ம கவனிக்காம இருந்தோம்னா அது என்ன பண்ணும்? எருக்கு மாறாக அது என்ன பண்ணும்? அது போயிடும். ஆனா தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுதும் சரி, வேதத்தை படிக்கும் பொழுதும் சரி, தாய் தகப்பனுடைய வார்த்தையும், கணவன் மனைவிக்கு சொல்ற வார்த்தைகள், பிள்ளைகள் சொல்ற வார்த்தைகளை நம்ம அதை கவனித்து, சில பேர் கடைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம இது வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டோன்னு சொல்லி போடுவாங்க. அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, 2 பொருளை மறந்துடுவாங்க. நான் சொன்னா நீ வாங்கிட்டு வரல, நீ கவனிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன பண்ணும்? சொல்றது என்ன, ஒரு பேப்பர் எடுத்து எழுதி அதை கவனிச்சு செல்லும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். 3 காரியத்தின் நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செவி கொடுக்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும்,
அவர் கவனித்து கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி செய்யுங்க. நிச்சயமாக சாமுவேலோடு கூட இருந்த ஆண்டவர், சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார், பத்தின்படி உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். எப்பொழுது அவர் வார்த்தையை கேட்கும் பொழுது, கவனிக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.